ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லியை பற்றிய ஒரு முக்கியமான தகவல்களோட இப்ப நான் வந்திருக்கேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லிக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாடே பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஹைப் கிரியேட் ஆயிட்டு தான் இருக்குன்னு போல சொல்லலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிக்கெட் வைஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப எல்லாருமே டிக்கெட் எப்போ டிக்கெட் கிடைக்கும் எல்லா தியேட்டருக்கும் போய் நம்ம ரசிகர்கள் எல்லாம் போயிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அக்ரெசிவா இப்ப இருக்கிறாங்க நம்ம அஜித் ஃபேன்ஸ் எல்லாமே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷலான விஷயத்த நான் சொல்ல போறேன். இது ரொம்ப முக்கியமான அப்டேட்டுங்க. இது வரைக்கும் எந்த ஹீரோ நம்பி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி நடந்ததே கிடையாது. ரோமியோ பிக்சர்ஸ் என்ற ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹைலி ரிஸ்க் எடுத்துக்கிறாங்க. என்னடா ரிஸ்க்னு தானே கேக்குறீங்க. அவங்க தான் சவுத் இந்தியா ஃபுல்லா ரிலீஸ் பண்ண போறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, இந்த 3 இடத்துல ரிலீஸ் பண்ண போறாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த கம்பெனியும் இந்த மாதிரியான ரிஸ்க் எடுத்ததே கிடையாது. யாரை நம்பி எடுக்கிறாங்க தெரியுமா? ஒன் அண்ட் ஒன்லி ஏகேனால. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹைப் அந்த அளவுக்கு இருக்குங்க. ஏன்னா இந்த படம் கன்ஃபார்மா ஃபிளாப் ஆகாதுன்னு தெரிஞ்சு பரவாயில்லையா நான் பண்றேன் சொல்லிட்டு மொத்தமா பண்றாங்கன்னா அப்போ இந்த கதை மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கும், நம்ம ஹீரோ மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்றது நான் சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல. அந்த அளவுக்கு ஹைலி ரிஸ்க் எடுத்துருக்காங்க. படம் கொஞ்சம் டிராப் ஆச்சுன்னா கூட உண்மையா சொல்றாங்க செம்ம லாஸ் ஆகும். இருந்தாலும் கன்ஃபார்ம் இட்டுங்க. அவர் நம்பி இறங்குறாருன்னா அந்த கம்பெனி நம்பி இறங்குனா எதனால படம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்திருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் சொல்றேன் கேளுங்க. சென்சார் போர்ட்ல படம் பார்த்துட்டு அவங்களே என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா பயங்கர ஹிட் ஆகும். இது அமர்கலம், தீனா அது போல படம் இருக்கு, பயங்கரமான மாஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எங்க சென்சார் போர்டுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்களா பிச்சு படல எடுக்க போகுது. அப்புறம் டிக்கெட் அப்டேட்டை பத்தி நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க. டிக்கெட் அப்டேட்லாம் ஒண்ணு இல்லைங்க, அவங்க தெளிவாவே போட்டாச்சு. வருகிற 4ஆம் தேதி சரியாக 8 மணிக்கு, அதாவது இரவு 8 மணிக்கு டிக்கெட் ஆன்லைன் புக்கிங் ஓபன் ஆக போதான். தயவு செய்து எல்லாமே கண்டிப்பா ஆன்லைன்ல புக் பண்ணுங்க. இல்ல தியேட்டர்ல கூட டைரக்டாவும் தரதாவும் சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படியோ நீங்க எல்லாம் டிக்கெட் வாங்கிடுவீங்க. அதே போல இந்த ரோஸ்ட் பிரஸ் கொஞ்சம் கருணை காட்டி கீழே ஒரு நம்பர் போகும், அது மெயில் ஐடி போகும். அதுல ஒரு சின்ன ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ரன் டைம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது பெரிய படங்கள் ஏற்கனவே பாத்தீங்கன்னா பெரிய படங்கள்ல ரிலீஸ் ஆயிருக்கும். அது என்னென்ன படம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், விடாமுயற்சி வந்திருக்கும், அப்புறம் துணிவு, பீஸ்ட், ஜெயிலரு, வேட்டையன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா விடாமுயற்சி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 150 நிமிடங்கள் ஓடி இருக்கு. துணிவு பாத்தீங்கன்னா 146, பீஸ்ட் 158, ஜெயிலர் 169, வேட்டையன் 163. நம்ம குட் பேட் அக்லி எத்தனை மினிட்ஸ் ஓட போகுது? சரியாக 138 நிமிஷம் தாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப டியூரேஷன் கம்மியா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்பியா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஒரு பெரிய படம் இந்த அளவுக்கு உங்களுக்கு கம்மியான டைம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது இந்த படம் மட்டும்தான், வேற எந்த படமும் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. அதாவது பார்த்து செதுக்கி வச்சிருக்காங்க. சிம்பிளா சொன்ன எல்லா விஷயத்திலயும் நம்மளுக்கு தனித்துவமா தெரியணுன்றதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் சிறப்பா பண்ணிருக்காரு நம்மளுடைய ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். இதுவரை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே என்ன சொல்றாங்க, குட் பேட் அக்லின்னா கண்டிப்பா அடிக்குமா, இல்ல ஆவரேஜா வருமா, இல்ல 80 கோடி வருமா, 50 கோடி வருமான்னு சொல்றாங்க. எல்லாரும் தகவலும் வந்துருச்சு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா கன்ஃபார்மா இது லியோ ரெக்கார்டை 100% ஒடியும், சுக்கு நூறா ஒடிய போகுது. தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அமௌண்ட் கலெக்ட் ஆகுதுன்னா அது குட் பேட் அக்லி மட்டும்தான் சொல்லிட்டு திரை வட்டாரங்கள்ல எல்லாருமே பயங்கரமான எதிர்பார்ப்போட காத்திருக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்க எந்த படம் வேணா எடுத்துங்க, எந்த படத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு மவுத் வழியா, அதாவது வாய் வழியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே பேசுனது கிடையாது. ஆனா எல்லா யூடியூபர்ஸும் சரி, எல்லாரும் அதாவது சும்மா சாதாரணமா பேசினாலே சரி, எல்லாருமே குட் பேட் அக்லி பத்தி தான் பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கபாலியை பத்தி பேசிருப்பாங்க. ஏன்னா கபாலிக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் எல்லாம் ஓரளவு தான் பண்றாங்க. ஆனா இது மத்தவங்க பேசி 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 பாத்தீங்கன்னா பயங்கர ப்ரமோட் ஆயிடுச்சு. எதுக்காக தெரியுமா? ஏன்னா இந்த படத்தோடைய கதை மேல அஜித்துக்கு ஒரு பக்கா ஒரு அஜித்துக்கு என்ன செட் ஆகுமோ அந்த டைரக்டர் கொடுத்திருக்காரு. சோ அதுக்காக மட்டும்தான் இந்த படத்துக்கு மேல வாய் வழியா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பாராட்டி தள்ளுறாங்க. அஜித்தை பிடிக்காத யூடியூப் சேனல் கூட என்ன சொல்றாங்க, இப்போ இந்த படத்தை பத்தி பெருமையா பேசுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? இவங்க எல்லாம் தப்பா பேசினா மாட்டிப்பாங்க இந்த வாட்டி.
சில யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்க, உங்களுக்கு தெரியல, அந்த 3 குரங்கு இருக்குமே, அந்த குரங்கு கூட வந்து இப்ப என்ன சொல்லுது, ஐயோ இந்த படம்லாம் வந்து வேலைக்காக, இந்த படம்லாம் வந்து பயங்கர ஹிட்டாக போகுது, தேட்டரே கிழிய போகுது, அஜித் ரசிகர்கள் வந்து கொண்டாட போறாங்கன்னு சொல்லிட்டு இப்படியான விஷயங்கள்லாம் வந்து பேச தொடங்கியாச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த படத்தையும் நல்லா இல்லைன்னு சொன்னா வாயிலே குத்துவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக இவங்களே மாத்தி பார்த்தோன்னா பயங்கரமா வந்து பேசுறாங்க. அதாவது தினமும் ஒரு அஜித்தை பத்தி பேசாம இப்ப இருக்க மாட்டாங்க அந்த 3 குரங்குங்க. அது எந்த குரங்கு சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது போல பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து காத்திருக்குங்க. அது என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாளைக்கு 3ஆம் தேதி நாளைக்கு வந்து ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆக போறதா வந்து பேசிக்கிறாங்க. அது வந்து 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது ஆன்லைன் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிட்டு ட்ரைலர் ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு படக்குழுவினர் வந்து தீவிரமா வந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். நாளைக்கு சம்பவம் இருக்க போதுங்க, சம்பவம் உறுதி. அதே போல பாத்தீங்கன்னா 3rd சிங்கிளும் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து நாளைக்கு இல்ல நாளன்னைக்கு வந்து இந்த 2மே வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சோ வந்து கொண்டாட்டம் வந்து நாளையில இருந்தே தொடங்க போகுது. அதாவது படம் வரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து கொண்டாட்டம் எல்லாம் பார்த்திருக்க மாட்டாங்க, இனிமே பார்க்க போறாங்க. இதுதான் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிரமிக்க வைக்க போறாங்க அஜித் ரசிகர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நான் திருப்பி ஏன் சொல்றேன் தெரியுமாங்க, இந்த படத்தை வந்து எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ நாளைக்கு 10ஆம் தேதி வருமா, இல்ல வந்து எனக்கு டைம் மிஷின் ஓடி போய் நாளைக்கே நான் படம் பார்த்துருமா, இந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு சின்னதா ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்திருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அஜித் குமார் சாரோட வந்து அடுத்த படமும் இவர் தான் பண்ண போறாருன்ற ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதாவது அவங்க மேனேஜர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து கண்டிப்பா நடக்கணும்ன்றதை நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அவருக்கு தெரியுங்க அஜித்தை வந்து எப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, பிடிக்கிற மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே போல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஜித் குமார் சார் வந்து இப்போ வந்து கார் ரேஸ்ல வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. அதாவது இந்த வருஷம் என்ன தொடாதீங்க, மேக்சிமம் நான் அக்டோபர்ல வருவேன், அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. எது எப்படியோ ஏங்க இந்த வருஷம் 2 படம் வந்துச்சுங்க, எங்களுக்கு போதுங்க. அஜித் குமார் அவர் வந்து பிடிச்ச கார் ரேஸ் இப்போதைக்கு ஓட்டம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எல்லாம் அஜித் ரசிகர்களுக்கு தான் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் இதுக்கப்புறம் படம் விட்டாலே போதும் ஏங்க, இந்த 2 படமே எங்களுக்கு போதும், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தான் வந்து அஜித் ரசிகர்களோட மனப்பான்மை இப்போதைக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அஜித் ரசிகர்கள் வந்து வந்து பயங்கரமான ஒரு விஷயத்த ஒரு பண்ண போறாங்களாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கட் அவுட். அதாவது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சலார் என்ற ஒரு படத்துக்கு தான் கிட்டத்தட்ட வந்து 236 அடி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சருக்கு வந்து 256 அடிகள் வந்து வச்சிருக்காங்களாம். இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய கட் அவுட்டா. இதை பிரேக் பண்ணும் அளவுல அதாவது கிட்டத்தட்ட ஒரு 300 அடிக்கு கீழே வந்து வைக்க போறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய கட் அவுட்ன்றது வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ண போறாங்களாம். ஏண்டா நீங்க மட்டும்தான் வைப்பீங்களா கட் அவுட்டு, நாங்க வைக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு இறங்கி அடிக்க போறாங்க திருநெல்வேலியில. ஸோ வந்து இந்த மாதிரியான செலிப்ரேஷன்லாம் வந்து இது வரைக்கும் வந்து எந்த படத்துக்கும் நான் பார்த்தது இல்லப்பா. அதாவது படம் வரத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே தொடர்ந்து ஒரு கொண்டாட்டமா இருக்குன்னா அது குட் பேட் அக்லியாக மட்டும்தான் இருக்கும்.